ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு சாண்டிஸ் கிரேஸ். இதுதான் இப்போ உங்களுக்கு அன்பாக்சிங் வந்து நான் காட்ட போகிறேன். எஸ், நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே இது ஆக்சுவலி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி நான் யூஸும் பண்ணிகிட்ருக்கேன். சரி, உங்களுக்காக ஒரு அன்பாக்சிங்காக இது பண்ணுறேன். இதுதான் டிஜே நானோ. இது ஒன்று இருக்குது. இந்த ஆக்சசரிஸ்க்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே இருக்கு இல்லையா, அந்த டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு ப்ளஸ் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு, அது ரெண்டு தான் இருக்காங்க. அவ்வளோதான், அது வேறு எதுவும் இல்லை. ஆக்சசரிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த ஆக்சசரிஸில் வந்து இந்த இது கழுத்தில் இப்படி மாட்டிக்கிட்டு வீடியோ எடுக்கலாம். ஆக்சுவலி இது நான் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வாங்கினேன் அப்படின்னா, நம்ம அந்த இர்ஃபான்ஸ் வியூ இருக்குது இல்லையா, அவர் வந்து என்னடா இருந்தாலும் வீடியோ எடுக்கிறாரு, ஆனால் எப்படி எடுக்கிறாரு, அவர் மட்டுமே எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பாக வாங்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் கேமரா வாங்கிட்டேன், இது வாங்காமல். சரி, இது ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சுக்கு அப்புறம் வாங்கினது இது. அவரும் இப்படி போடுவார். இந்த பார்த்துருப்பீங்க நீங்கள் அவர் நெக்கில். இதை இப்படி நெக்கில் போட்டுட்டு இதை டைட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மேக்னெட், பின்னாடி இருக்கிறது வந்து மேக்னெட். அந்த மேக்னெட்டில் இப்படி ஒட்டிக்கும், அவ்வளோதான். நம்ம இப்படியே வீடியோ எடுத்துக்கலாம். இது வந்து மேலே தெரியுது இல்லையா, நம்ம இது வந்து உள்ளே வந்து போட்டுக்கலாம். இதை இப்படி உள்ளே போட்டுட்டு நான் சிம்பிளாக இப்படி வந்து எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்படி போகும்போது விலாக் எடுக்கிறது அந்த மாதிரினா இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வேண்டி இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. நெக் மேக்னெட் இது ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு ஒன்று. இது வந்து இப்படி ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி ரிமூவ் பண்ண முடியாது. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஐயோ அந்த லட்சத்துல ஆக்கிட்டாங்களே, ஐயோ சாரி விழுந்துச்சு. பிஓவி ஷார்ட் எடுப்போம் இல்லையா, அப்போது நம்மளுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும். இது எப்படின்னா, இது ரெண்டுத்துல வந்து கிளிப் கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த கிளிப்போட இப்படி அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர்டர் நல்ல ஸ்ட்ராங், செம்ம ஸ்ட்ராங். பார்த்தீங்களா, ஸ்ட்ராங், பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த பிஓவி ஷார்ட் எடுக்கிறதுக்கு இந்த கேப்பில் போடுறதுக்கான ஒரு மேக்னெட் ஒன்று. ஆக்சுவலி இதுவும் ஒரு மேக்னெட்டு, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இதுவும் ஒரு மேக்னெட். இப்படியும் பண்ணலாம். இன்னும் ஒன்று இருக்கு இல்லையா, இன்னொன்று இப்படி வச்சுட்டு இந்த கேப்லாம் இருக்கு இல்லையா, கேப்பில் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணுறதுக்கு, சாரி தப்பாக விட்டுட்டேன். கேப் போட்டு இந்த கேப்பில் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த இப்படி இப்போ ஒட்டிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், இல்லை இப்படியாவது வச்சுக்கலாம். கேப்பில் இப்படி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம பிஓபி ஷார்ட் நம்ம இப்படி பார்த்தாலும் பார்க்கறதுக்கான அந்த ஒரு நல்லா இருக்குது. இது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது. அதனால் அது ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் வந்து இர்ஃபான்ஸ் வியூக்கிட்ட அவ்வளோ வீடியோ ஃபஸ்ட்லாம் காமிக்க மாட்டார், அவர் என்ன கேஜெட் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவர்கிட்ட ரொம்ப ரிசர்ச் பண்ணி அவரோட வீடியோஸ் எல்லாமே பார்த்து, ஓகே அவர் இப்படிலாம் வச்சு வீடியோலாம் எடுத்திருக்காரு, இப்படி வச்சு இங்கே தூரமாக நின்று பேசுறது அப்படி வீடியோ எடுத்திருக்காரு. அதெல்லாம் பார்த்து நம்ம தேடி இது டிஜே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கினது. ஆக்சுவலி இது வாரண்ட்டி உள்ளதும் இருக்குது, வாரண்ட்டி இல்லாமையும் இருக்குது, கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். சரி, இதான் அந்த ஸ்க்ரீன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஆஸ்மோ நானோ. அதனால தான் சரிதான். இது வந்து நம்ம டிட்டாச் பண்ணியும் இப்போ இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையில் வச்சுட்டு கேமரா மட்டும் இப்படி பிடிச்சிட்டு இப்படி எடுத்துக்கலாம். இது வந்து 4K 60 FPS வரைக்குமே இது வந்து எடுத்துக்க முடியுது. இதில் கிளாரிட்டி அந்த மாதிரி, இது கிளாரிட்டி நல்லா இருக்குது. பிடிச்ச கேமரா, வைடும் செம்மையாக இருக்குது, பிக்சர் குவாலிட்டியும் செம்மையாக இருக்குது. இதுலேயே வந்து 4K 60 FPS இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு. இதில் என்ன பெரிய மைனஸ்னால், இதில் பேட்ரி ரொம்ப கம்மி. இதில் என்ன சொல்கிறது, ஒரு 1 hour வந்து நீங்கள் 4K அதில் வீடியோ எடுத்திங்கனாலே உங்களுக்கு பேட்ரி வந்து போயிடும். அந்தளவுக்கு பேட்ரியோட பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை இதில். அதுக்காக தான் இப்போது இதுக்குள்ளே இருக்க ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ், இதுதான் டிஜே ஆஸ்மோ நானோ அப்படின்றது. இது வந்து இப்படி டிட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்க சார்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து வெளியில் இருக்கும்போது இதில் வந்து சார்ஜ் ஆகிக்கும். சாரி, ஆனால் இதில் வந்து சார்ஜ் ஆகிக்கும். ஆக்சுவலி இது ஒரு பேட்ரி பேக்கப்பாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும், ஒரு டிஸ்பிளேப்பாகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும், சரிங்களா. ஆனால் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, இது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். இது வந்து நம்ம தண்ணியில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே வந்து நான் கவர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது நார்மல் கிடையாது. இதுனா
கொஞ்சம் பார்த்து எடுங்க. இது ஆக்சுவலி ரொம்ப டைட்டாக இருக்குது. இல்லை இது மட்டும்தான் கேமரா. இது வந்து மேலே இருக்க கவர். இந்த பவுச்சை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா, பிஓபி ஷாட் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா இதை போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா, நீங்கள் என்டி ஃபில்டர் இருக்குது இல்லையா, என்டி ஃபில்டர் கூட இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். என்டி ஃபில்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஷார்ட், கொஞ்சம் வெயிலாக இருக்கும் போது பார்க்குறதுக்கு என்டி ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது. ஆக்சுவலி திஸ் இஸ் கவர். இதுவும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது கேமரா. இது வந்து ஆன் பண்ணிக்கலாம் நம்ம வச்சு. கேமரா ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேமரா ஆன் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க கேமரா. ஓகே, போட்டுக்கலாம். இங்கேருந்து இந்த சைடில் போனீங்கன்னா இது வந்து ஃபோட்டோஸும் ஆக்சுவலி இதுலேருந்து எடுக்க முடியும் நம்ம கிளியராக. சரிங்களா? ஃபோட்டோ வந்து உள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஷாட்டும் வந்து இதுலேயும் பட்டன் இருக்குது, இதுலேயும் பட்டன் இருக்கும். உங்களுக்கு இந்த 2 பட்டனுமே இருக்கும். இங்கே ஒரு பட்டன், இங்கே ஒரு பட்டன். நீங்கள் இதை அமுத்தினாலுமே உங்களுக்கு கேப்சர் ஆகும், இதில் அமுத்தினாலுமே உங்களுக்கு வந்து கேப்சர் ஆகும். இந்த 2 ஃபோட்டோ. இது பார்க்குறது வந்து இங்கே வியூ ஃபண்டர் கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் அதில் போனீங்கன்னா இதில் வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம என்னென்ன ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஷன் இருக்குது. 2வது வீடியோ, 3வது சூப்பர் லைட்டுன்னு சொல்லிட்டு நைட் டைமில் எடுக்கிறதுக்கான ஒரு வீடியோ ஒன்று. அப்புறம் ஸ்லோ மோஷன் இருக்குது. அதுக்கப்புறமா டைம் லேப்ஸ் இருக்குல்ல, டைம் லேப்ஸ் இதில் சூப்பராகவே இருக்குது. ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைம் லேப்ஸ் பயங்கரமாக இருக்குது இதில். இப்போ நம்ம வீடியோ செட்டிங்ஸ் போகும். இந்த வீடியோ போயிட்டு இது வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். லேண்ட்ஸ்கேப் ஆர் போர்ட்ரேட்டர்னு இருக்கு இல்லையா, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஷார்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்றது கீழேருந்து மேலே வந்தீங்கன்னா இது ரெசல்யூஷன். ஓகேவா? உங்களுக்கு தெரியும் இல்லையா, 1080p 2K மற்றும் 4K அந்த மாதிரி ரெசல்யூஷன்லாம் இருக்குல்ல. இந்த நான் வந்து எப்பவுமே ஷூட் பண்ணுறது வந்து 4K 30 FPS வந்து போதுமானது. ஆக்சுவலி இது இன்டோர்லேயும் அவுட்டோர்லேயும் ஓகே. மேபி இது கொஞ்சம் பேட்டரியும் கொஞ்சம் கம்மியாக கன்சியூம் பண்ணும். அதனால தான் 4K 30 FPS வரைக்குமே இது வச்சுருக்கேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 4K உங்களுக்கு 60 FPS வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்ஷனில். ஆனால் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் பேட்ரி வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் காமிக்க பாருங்க, ரெக்கமெண்டட் FPS 50 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. 50ல் வச்சோம் அப்படின்னா 25 எஃபிஎஸ்ஸை வச்சாலே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே காமிக்குது. நம்மளோட விருப்பம் தான். நம்மள இது வச்சாலும் ஓகே. இல்லை நீங்கள் எனக்கு சூப்பரான ஷார்ட் ஒன்று வேணும், அந்த ஷார்ட்டுக்கு ஹை குவாலிட்டி வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் 60 FPS வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 60 FPSலாம் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ½ an hour அதுதான் எடுக்க முடியும். இதில் SD கார்டும் போட்டுக்கலாம். அப் டு 512 GB வரைக்கும் 1 TB வரைக்குமே இதில் வந்து நம்மளுக்கு இதுவாகும். இது வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் இது வந்து ஆட்டோலையும் இருக்கும். 16:9 9:12. இது எப்படின்னா யூடியூபோட ஃபுல் வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்னா 16:9 எடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 19.6 1916 நீங்கள் வச்சு எடுக்கலாம். அது ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வச்சு எடுக்கலாம். இல்லை நான் ஆட்டோவில் எடுக்கணும் இப்படி எடுத்திங்கன்னா ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த சைடில் எடுத்திங்கன்னா நீங்கள் யூடியூப் வீடியோக்கு போடுறதுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள். அதனால் நான் மேக்ஸிமம் யூடியூப் வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த மாதிரி கூட மாற்றிக்கலாம். அப்படின்னா மேலேருந்து கீழே இருக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் என்னென்னா நான் வச்சுருக்கிறது வந்து இந்த ஹோலி லேண்ட் மைக்கு தான் ஒன்று வச்சுருக்கேன். ஓகேவா? ஹோலி லேண்ட் மைக்கு அப்போ வாங்கின மைக் அது. அதனால் அதையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேமராவில் மொபைலில் கூட அது சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். வாய்ஸ் குவாலிட்டியும் செம்மையாக இருக்கும். சரி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இப்போது ஒரு மைக் வாங்க வேண்டிய அவசியம். ஏன்னா இது டிஜே இருக்கிறதுனால இதுலேயே இன்பில்ட் மைக் இருக்குது. இங்கே ஒரு மைக் இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் 2 மைக் இருக்கா உங்களுக்கு. இந்த 2 மைக்குமே இருக்குது. நம்ம டிஜேயிலே இன்பில்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த மைக்கோட குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு சரியில்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம தூரத்துலேருந்து இப்படி இருந்து எடுக்கிறோம்ல ஷார்ட்டு, நம்ம இங்கே இருந்துட்டு கொஞ்சம் தூரமாக இருப்போம். அப்படி எடுக்கும்போது இப்போ இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வாய்ஸ் அது பிச் பண்ணாது. அதுக்காக மைக் ஒன்று வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். ஏன்னா இதில் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டரும் நம்ம செட் பண்ணி பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். இதில் அதுக்கான ஆப்ஷன்ஸும் கிடையாது. டிஜே மைக்னா இன்பில்ட் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. அதனால் நீங்கள் அதில் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் நீங்கள். அதனால் டிஜே மைக் ஒன்று வாங்கணும் அது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த கிரியேட் மேனேஜ் கஸ்டம் மோட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா.
கிரியேட் அண்ட் மேனேஜ் கஸ்டம் மோட். இது எப்படின்னா இன்டோரில் ஒரு மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், அவுட்டோரில் ஒரு மாதிரி வச்சுக்கலாம். சப்போஸ் ரெய்னியாக இருக்குது, மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது, க்ளவுடியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் இங்கே நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். கஸ்டம் செட்டிங்ஸ் இதில் 5 செட்டிங்ஸ் வரைக்கும் நம்ம செட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் உள்ளே போய் ஒன்றா தேடுறதுக்கு நீங்கள் கஸ்டம் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்த தடவை இந்த கஸ்டம் செட்டிங்கில் 1 2 3 4 இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ வெயில் அடிக்குதா, வெயிலுக்கு ஒரு செட்டிங்ஸ், இல்லை மழை அடிக்குதா, மழைக்கு ஒரு செட்டிங்ஸ், அந்த மாதிரி க்ளவுடியாக இருக்குதா அதுக்கு ஒரு செட்டிங்ஸ் வந்து வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து யூஸ் ஆகும். ரெண்டாவது கஸ்டம் பட்டன். இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டன் ஒன்று, இந்த பட்டன் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த 2 பட்டனையுமே வந்து நீங்கள் கஸ்டம்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த பட்டன் அமுக்குனா, இந்த சிங்கிள் பட்டன் அமுக்குனா நான் ஃபோட்டோ எடுக்கணும், இல்லை 2 பட்டன் டபுள் டேப் பண்ணால் நான் வீடியோ ஓப்பன் ஆகணும், இல்லை இந்த பட்டன் இது பண்ணால் நான் கேலரி ஓப்பன் ஆகணும், ஓப்பன் பண்ணி ஃபோட்டோஸ் வியூ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே இதில் கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படி அதுக்கேற்ற மாதிரி கஸ்டம்ஸும் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஆப்ஷன் மூலிமா. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அப்புறமா டிஜே மைக், இதுதான் முக்கியமான விஷயம். ஸ்டாப். ஓகே, வயர்லெஸ் மைக் இருக்கு, நம்ம டிஜே இது மைக் இருக்கு இல்லையா, அது நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அதில் மைக்கை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்மிட்டர் 2 மைக் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டிரான்ஸ்மிட்டர் இதில் கனெக்ட் பண்ணிட்டு மைக்கும் இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகிட்டோம். இதில் இருந்து மைக்கு வந்து இதில் நம்ம பேசுகிறது வந்து மைக்கில் பேசுகிறது இதில் உங்களுக்கு கிளியராகவே ரெக்கார்ட் ஆகும். அது நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அப்புறமா. அதுக்கப்புறம் இது செட்டிங்ஸ், ஆல்வே ஆன் டிஸ்பிளே, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். எல்லாமே வந்து மொபைலில் கூட வந்திருக்கு இல்லையா, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, அதனால் அது பேசிக்காக இருக்குது, அது வச்சுருக்கேன். இது இருக்கு இல்லையா, இது வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க நீங்கள், இதை நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம ஆஃப் ஆகிடணும். ஏன்னா இதில் தான் சார்ஜோட பேக்கப்பே இருக்குது. இதிலேருந்து சப்போஸ் நம்ம வெளியில் போய்ட்டுருக்கோம், இதில் சார்ஜ் வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு 20 to 20 மினிட்ஸ், ஐ திங்க் 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து இது வந்து சார்ஜ் ஆகிடுது, ஃபுல் ஆகிடுது. இந்த தனியாக அந்த கேமரா மட்டுமே ஃபில் ஆகிடுது. அதுக்காக இதை நம்ம சேஃபாக வச்சுக்கிறதுக்காக இதில் வந்து ஸ்க்ரீன் டைம் இருக்குது இல்லையா, இந்த ஸ்க்ரீன் டைம் வந்து இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இது வந்து நம்ம எத்தனை நிமிஷத்தில் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது 3 செகண்ட், 15 செகண்ட், 30 செகண்ட், 1 மினிட் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு நான் வந்து 2 மினிட்ஸில் வச்சுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு 2 மினிட்ஸில் வச்சுருக்கேன். அது 1 மினிட்டாக மாற்றியாச்சு. ஓகே, நீங்கள் இது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இதுதான் வாங்கலான்னு பார்த்தேன், ஆக்ஷன் 6 வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி, அது பிஓவி ஷார்ட்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது எடுத்துக்கிட்டேன். இது ஸ்க்ரீன் லாக் பண்ணுறது, இது வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு, இது ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறது, அதனால் அது கொடுத்து வச்சுருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சூப்பர் கேமரா, செம்ம வேறு லெவலாக இருக்குது. வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஆனால் இன்னொன்று ஹீட்டிங் கொஞ்சம் ஆகும், அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டோம். கொஞ்சமாக லைட்டாக ஹீட் ஆகும். அந்த ஹீட்டிங் இஷ்யூ பெருசாக ஒன்றும் பிரச்சனை ஆக போகிறதில்ல. நல்லாயிருக்கு. உங்களோட நானோ ஃபீச்சர்ஸுமே சொல்லிட்டேன், இது அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் நல்லாயிருக்கு கேமரா, கிளாரிட்டி பயங்கரம், ஒர்த்து, நிறைய யூஸ் பண்ணுறது சூப்பராக இருக்குது. இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் அந்த ஜிம் அது சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வரும். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் பற்றியும் உங்களுக்கு அதுக்காக தான் இது வாங்கினதே. நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கேமரா தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினது. ஏன்னா இந்த கேமரா அப்படின்னா சும்மா அப்படி கையில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம், பெரிய கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது, மொபைலும் அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுனால இந்த கேமரா வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 32,000 அரௌண்ட் சம்திங் வருது. ஒர்த்து தான். வெயிட் லாஸ் கண்டென்ட் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. ஸ்டே டியூன். பாய். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.